அதாவது என்ன சார், இப்போ 50 வக்து 5 வக்தாக குறைச்சாங்க அப்படின்னு இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் குறைக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் 6வது வானத்தில் இருக்கிறாங்க. இதற்கு மேலே 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலத்துக்கு நம்ம உம்மத்து மேலே இல்லாத அக்கறை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நம்ம உம்மத்து மேலே எதுக்கு இவ்வளோ அக்கறை வந்தது? அதுக்கு இமாம்கள் வழங்க சொல்கிறாங்க, அதிகமான உம்மத்துகள் உள்ள சமூகம் அவங்கள்ட்ட இருந்தது. அதை வச்சு அனுபவத்தை சொன்னாங்க. ஒரு ஆன்மீக விளக்கம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்ட்ட கேட்டாங்கல்ல, ரப்பி அருணி அந்தோர் இலை, இறைவனே உன்னை எனக்கு காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும் கேட்டாங்க. ஆனால் நடக்கல. இப்போ இதை நினச்சி பார்க்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அங்கே நம்ம இறைவன்கிட்ட கேட்டோம் அவனை பார்க்கணும்னு கிடைக்கல. ஆனால் இந்த நபிக்கோ கேட்காமலே கிடைத்து விட்டது. கேட்டும் கிடைக்காத ஒன்று இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்காமலேயே கிடைத்திருக்கிறது அப்படின்னு நினச்சி பார்த்து, நம்மால் இறைவனைத்தான் பார்க்க முடியவில்லை, இறைவனை பார்த்த முகத்தையாவது பார்க்கலாம் நினைக்கிறாங்க. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் இவங்க நேரடியாக சொல்ல முடியுமா, எங்கள் ரப்பை பார்த்துட்டு வரீங்க, உங்கள் முகத்தை கண்டு நான் ரசிக்கணும், இன்பம் அடைகிறேன், போங்க இன்னொரு தடவை பார்த்துட்டு வாங்க, இன்னொரு தடவை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருப்பாங்களா? அதனால் தொழுகையை குறைக்க வேண்டும்ங்கிறத காரணம் காட்டி அனுப்பி வச்சாங்க. திரும்ப அனுப்பி வச்சு தொழுகை குறைச்சிட்டு வாங்க அனுப்பி வச்சு இறைவனை பார்க்க வைத்து இறைவனை பார்த்த முகத்தை தான் கண்டு ரசித்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது ஒரு ஆன்மீக வழக்கமாக சொல்லுவாங்க.